ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் யார்ட்டையும் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்ல போறதில்ல. இல்லைன்னா நான் மேஜிக்ல ஒரு 10 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்க போறதில்ல. இல்லைன்னா ஒரு செக் எழுதி கொடுக்க போறதில்ல. அவர் கேட்ட வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, உன்னிடத்தில் என்ன சொல்லுங்க, உன்னிடத்தில் என்ன உண்டு. உடனே அந்த அம்மா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவர் என்னமோ நமக்கு கடனை முடிக்கிற அளவுக்கு எண்ணெய் இருக்குன்னு நினைச்சிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் எண்ணெயே அல்லாமல், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் சொல்லுங்க, வேறொன்றும் இல்லை அப்படின்னா, என்னுடைய கடன் ரொம்ப பெருசு, ஆனா எங்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான் இருக்குது, இதை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல, அதுவே சொல்லுங்க, அதுவே போதுமானது, அதுவே போதுமானது. நீ அயல் வீட்டில் போய், அயல் வீட்டார் எல்லா இடத்துலையும் போய் அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கி எல்லா பாத்திரத்திலையும் நீ ஊற்று அப்படின்னு அனுப்பி விடுறாரு. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கடனை முடிக்கிற அளவிற்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்க தர்றதுக்கு வல்லவரா இருந்தார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற பலத்தை வச்சு, நம்மகிட்ட இருக்கிற பணத்தை வச்சு, நம்மகிட்ட இருக்கிற ஆள் பழக்கத்தை வச்சு நம்முடைய பிரச்சனையை நம்ம எப்பவுமே எதிர்கொள்ளவே கூடாது, எதிர்கொள்ளவும் முடியாது. எங்கிட்ட என்ன இருக்குது இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு, எங்கிட்ட யார் இருக்காங்க இந்த பிரச்சனையை முடிக்கிறது? ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஷயமே இல்லை. அவனுடைய கையிலே பட்டயம் இல்லாதிருந்தும் அவ்வளோ பெரிய பட்டயத்தை பிடித்து வந்திருக்கிற கோலியாத்தை ஆண்டவரால் தாவீதை கொண்டு ஜெயிக்க முடியுமானால், நான் நம்புகிறேன், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பர்வதம், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனை மலையை போல இருந்தாலும், ஆண்டவர் இன்னொருத்தரை கொண்டு அல்ல, இன்னொருத்தரை கொண்டு அல்ல, இன்னொரு காரியத்தை கொண்டு அல்ல, இதை கொண்டு அல்ல, உங்களை பலப்படுத்தி, உங்களுக்கு சகாயம் செய்து, உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, உங்களை உற்சாகப்படுத்தி, உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அந்த காரியத்திலே வெற்றி கொடுக்கிறதற்கு என்னுடைய ஆண்டவர் மிக நல்லவர் உள்ள தேவனாய் இருக்கிறார்.